கார்த்தி தீபா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அபிராமி அம்மா கண்மொழிச்சிட்டாங்க நல்லபடியாக. அதே போல் கார்த்தி ரியாவை பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. நம்ம அபிராமி அம்மா கண்மொழிச்சதோட கார்த்தியும் தீபாவும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அத்தை, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு அபிராமி அம்மா கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா, உன் கழுத்தில் இருந்த தாலிக்கொடி எங்கம்மா? மஞ்சள் கயிறு மட்டும் போட்டிருக்க அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. அத்தை, அது உங்களுக்கு உடம்பு குணமாகி வந்ததுக்கு பிறகு நீங்கள் தான் அந்த மாங்கல்யத்தை எடுத்து என் கழுத்தில் அவர் கைனால் 2வது முறையாக கட்டணும். அதை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கைனால் ஆசீர்வாதம் வாங்கி நான் அதை கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அத்தை நான் அதை கழட்டி வச்சுட்டேன்னு தீபா சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இதோ பாருமா, நீ இந்த மாங்கல்யத்தை கழட்டி வச்சது மறுபடியும் நான் வந்த உடனே இதை எடுத்து கார்த்தி நீ அவள் கழுத்தில் கட்டணும்ப்பா, அதை நான் பார்க்கணும். நான் முதல்ல நடந்த கல்யாணத்தை பார்க்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே வராங்க. நாச்சியா நல்லா இருக்கியாமான்னு கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட், அதாவது அருணாச்சலம். நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா, நீங்கள் ஏன் இப்படி இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? சரியாக சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. பாத்தியா, நீ கொஞ்சம் குணமாகி வந்த உடனே என்னையை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாரு அருணாச்சலம். அடுத்து அருண், ஆனந்த், மீனாட்சி எல்லாருக்கிட்டையுமே அபிராமி பேசிகிட்டு இருக்காங்க. மீனாட்சி, நல்லா இருக்கியாம்மா ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. இதோ பாரு ஆனந்த், உன்னை மன்னிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்தினாலையும் பாதிக்கப்பட்டது உன்னோட மனைவி தான். அவள் தான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் அவரை மன்னிச்சதுக்கு பிறகு நான் என்னத்தை தனியாக மன்னிக்க போகிறேன்? உங்கள் முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம அருண்கிட்டையும் ஐஸ்வர்யாக்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா, இல்லை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவர் இன்னொரு டைம் அடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்படி என்ன பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிற வேலை உனக்கு? இது முதல்ல பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்ததா, சரி ஓகே, என்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க? நான் தான் குணமாக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபிராமி. சரிம்மா, நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன்னு கார்த்தி சொல்கிறாங்க. அடுத்து நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க அருணாச்சலம். சரி நாச்சியா, கார்த்தி டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பற்றி பார்த்துப்பான், நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ உடனே அருண், ஆனந்த், கார்த்தி 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம அம்மாவை எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, முதல்ல அந்த ரியா எங்கே இருக்காங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவளை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆனந்துக்கு ரியா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதை பயன்படுத்திக்கிட்டு ஆனந்த் தந்திரமாக ரியா கிட்டே பேசுகிறாங்க. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிடு, நான் உன்னோட ஒய்ஃபாகிறதுக்கு உங்கள் அங்கீகாரம் எனக்கு வேணும், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் அவங்க அம்மாவை சுடணும்னுலாம் சுடவே இல்லை. கார்த்தி தான் என்னோடய எதிரி, அவனை சொல்கிறதுக்காக தான் நான் துப்பாக்கி எடுத்தேன். ஆனால் அவங்க அம்மா சைடு போய் முடிஞ்சு போச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும்? சரி ஓகே, இப்போ நான் உன்னை பார்க்கணுமே, நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. ரியா இருக்கிற கெஸ்ட் ஹவுஸை ஆனந்த்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஆனந்துக்கு சொல்கிறாங்க கார்த்திகிட்ட, அந்த ரியா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் அவளை பார்த்தேன்னா நான் செம்ம கோவமாயிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ கோவத்தை கட்டுப்படுத்தா தான் நான் ஆகணும், நீ தந்திரமாக போய் அவள்கிட்ட பேசு, நாங்கள் பின்னாடியே வரோன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. உடனே ஆனந்த் நேராக ரியாவை பார்க்க போகிறாரு. பார்க்க போன இடத்துல ரியா ஆனந்தோட கை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு, உன்னோட பொண்டாட்டியாக நான் ஆகணும், எனக்கு அந்த அங்கீகாரத்தை மட்டும் கொடுன்னு கேட்குறாங்க. உனக்கு என்னடி அங்கீகாரம் கொடுக்கணும்? எங்கள் அம்மாவை சுட்டுட்டு போனீங்க, மனசாட்சி இல்லாதவளை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அற விடுறாங்க. மறுபடியும் அடிக்கிறாங்க. வலிக்குது ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வலிச்ச மாதிரி தானே எங்களுக்கும் வலிச்சிருக்கும், நல்லா வலிக்கட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த இடத்துல கத்தி எடுத்து குத்த போகிறாங்க. தயவு செஞ்சு என்னை குத்தி கொன்றாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கயிறு எடுத்து கட்டி போடுறாங்க. அடுத்த செகண்டே போலீஸ் உள்ளே வருது. போலீஸை பார்த்துட்டு, என்ன ஆனந்த் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இதை நீ பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரியா. அப்போ உடனே போலீஸ் சொல்கிறாங்க, ஆனந்த், இந்த ரியாவை பிடிக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் தந்திரமாக பேசி ரியாவை எங்ககிட்ட பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த், இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர்லாம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கார்த்திக் உடனே இந்த இடத்துக்கு வராரு. அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க, கார்த்தி, நினச்சேன் இதுக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு நான் நினச்சேன், அப்படி என்ன என்னையும் ஆனந்தையும் பிரித்து வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ நியாயமாக ஆசைப்பட்டதீன்னா நான் உன் வாழ்க்கையில் குறுக்க நின்றுக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்டது வேற ஒருத்தவங்களுடைய புருஷனை, அதுக்காக தான் உன்னை நான் போலீஸில் பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே, உன்னை விட மாட்டேன், என்னை இந்தளவுக்கு பண்ணிட்டே இல்லை, உன்னை நிம்மதியாக வாழ விடவே மாட்டேன், கண்டிப்பாக நான் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே ஆனந்தோட மனைவியாக நான் வருவேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இந்த அம்மாவை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் ரியாவை கூட்டிகிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க.